வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா Redmi Note 7 Pro பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 7 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட 48 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 7 Proன்ற ஒரு ஃபோன் வந்து அடுத்த மாதம் Februaryயில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த Redmi Note 7 Pro லான்ச் பண்ணும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னொரு வெர்ஷன் வரும், Redmi Note 7 ப்ரோன்ற வெர்ஷன் வரும் அப்படின்றத. அதுபடி அவங்க பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, Redmi Note 7 லான்ச் பண்ணாங்கல்ல, அதில் வந்து ஏன் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணாங்க ரெட்மி? முக்கியமான காரணம் பார்த்தா ஆனர் தான். ஆனரில் பார்த்தீங்கன்னா இப்போ வியூ 20 ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அதே 48 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணாங்க. அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பல்காக வாங்கிட்டாங்க, சோனியோட சென்சார். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ரெட்மியால் வந்து அதை அவங்க பை பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க லான்ச் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க இப்போதைக்கு Redmi Note 7 சாம்சங் சென்சரோட நாங்கள் யூஸ் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ வெர்ஷன் சோனியோட சென்சரோட நாங்கள் லான்ச் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi Note 7 ப்ரோவில் புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னா, வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு சிப் செட், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 675 சிப் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோனில் வருது, சரிங்களா? அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த ஸ்னாப்ட்ராகன் 710 பார்த்திங்கன்னா இப்போது கூகுள் பிக்சல் லைட்னு ஒரு ஃபோன் வரும், கூகுள் பிக்சல் 3 லைட். அந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 710 யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அதை விட கம்பேர் பண்ணும்போது 675 சிப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரூமர்ஸ் படி பார்த்தா அப்படி தான் வருது. இப்போ Redmi Note 7 ப்ரோவில் வந்து என்ன சென்சர் பார்த்திங்கன்னா சோனி சென்சர்னு சொல்லியிருந்தேன். என்ன சோனி சென்சர் மாடல் என்ன பார்த்திங்கன்னா IMX 586 சென்சர். இந்த சென்சர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து Redmi Note 7ஓட ப்ரோவில் வந்து இமேஜஸ் ஒன்றும் நல்லா பிரைட்டாக லோ லைட்டில் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்குன்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னாப்ட்ராகன் 675 சிப் செட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஜிபியூன்னு சொல்லுவாங்க, ஜிபியூ வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க, ஸ்லோவர் ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து காஸ்ட்டு கம்மி பண்ணணும், அந்த சிப்போட காஸ்ட் கம்மி பண்ணுன்றதுக்காக. அது எதை கம்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 710 கம்பேர் பண்ண அளவுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக அவங்க வந்து ஜிபி பெர்ஃபார்மன்ஸும் ஸ்லோவர் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 670 சிப்செட் பார்த்திங்கன்னா 11 நேனோமீட்டரில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Redmi Note 7 ப்ரோவில் சோனியோட கேமரா ப்ளஸ் ஸ்னாப்ட்ராகன் 675 சிப்செட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரேட் அப்ராக்சிமேட் ரேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இந்திய மதிப்பு படி பார்த்திங்கன்னா 15,000க்கு கொண்டு வரதில் ஒரு லான்ச் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது வந்துச்சுன்னா மற்ற ஃபோனுக்கு நல்ல காம்படிஷனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 15 ரூபாய் உள்ள ஃபோன் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்கலாம், கேமராவும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தான் இந்த Redmi Note 7 ப்ரோ பற்றின வீடியோ. மேலும் பல டெக் வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ எதாவது போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு